ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் ஆராதனையிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் நெகேமியா ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை அந்த இடத்துல சொல்றாரு. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உம்முடைய அடியானுடைய ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். அதனால் இங்கே இந்த நெகேமியாவுடைய ஒரு ஜெபத்தை வேதம் சொல்லுகிறது. எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அங்கே இருக்கிற அலங்கம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. தேசம் எல்லாம் மண்மேடாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இந்த தேசம் சுட்டரிக்கப்பட்டது, தேசம் மண்மேடாக இருக்கிறது. இந்த எருசலேம் பாழா போன செய்தி நெகேமியாவுடைய காதுகளில் எட்டின உடனே அவன் அந்த மனுஷனுக்குள்ளே எழும்பின அந்த எழுப்புதல் எப்படியாவது நம்முடைய தேசத்தை கட்டணும் அப்படின்றதுக்காக அவர் முதல்ல ஜெபிக்கிற ஜெபந்தான் இந்த ஜெபம். ஆனால் இந்த ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். இந்த ஜெபத்தினுடைய பதில் என்ன கிடைச்சு அப்படின்னு சொன்னால், காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். அதனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனையில் எந்தெந்த காரியமெல்லாம் நம்முடைய கைவிட்டு போனதோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லா காரியங்களும் நம்மை தேடி வர பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தடையாக இருக்கிற காரியங்கள் கைகூடி கர்த்தர் வர பண்ணுகிறார். நீங்களும் நானும் விருப்பப்பட்ட காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் அது உங்களுக்காக கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி அதற்கு விரோதமாக இருக்கிற மனுஷங்களை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். சீக்கிரமாக நம்ம எல்லாரும் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். என்ன அற்புதத்தை பார்க்க போகிறோம்னா, நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே காரியமெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கைகூடி வரப்போகிறது. இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் தடுக்கப்பட்டு இருந்த பல காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். இந்த ராஜாவுடைய மனதில் தயவு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவன் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான், அங்கே ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். ஆனால் இவர் ஜெபித்த ஒரு ஜெபம் காரியங்கள் அப்படியே கைகூடி வந்தது. அவனுக்கு போகும்போது கடிதங்கள் கொடுக்க அனுப்பப்பட்டது. அவன் போகும்போது பிரயாணத்திற்கான சகல காரியமும் அவனுக்கு கிடைத்தது. அங்கே அந்த அரண்மனையை அங்கே சுற்றி இருக்கிற காரியத்தெல்லாம் கட்டுவதற்கான சகல அனுமதியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் போகும்போது கடிதங்களோட போகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தாராமா. அதனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற நாள் நெருங்கிருச்சு. பல ஆண்டுகளாக கைகூடி வர முடியாமல் தடையாக இருந்த நிறைய காரியத்தை கர்த்தர் இந்த ஆராதிக்க அந்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. அது காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். தடையான காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். எதிராக இருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நெடுநாள் தடைகளாக இருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். எனக்கு தகுதியே இல்லை என்று நினைக்கிற நிறைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். தூரத்தில் நிற்கிற நிறைய காரியங்களை கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே என் கைகூடி வர பண்ண போகிறார். அது என்னுடைய கையிலே சேர போகிறது. ஆமென்.
சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ரொம்ப அழகான பாடல். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம்முடைய கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமேன். எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், பாடுவோம். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். திரும்ப திரும்ப ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். இன்னொரு விசை. ஒருவராய் அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். விசுவாசத்தோடு ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆடுவோருக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். இரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம். கைகளமால தட்டி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில். ஒரு விஷயம் கூட எல்லாரும். நீர் மூச்சு விட்டா
கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நல்ல கையில் உதவி தேவையில்லை. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு உதவி தேவையில்லை, அவரே பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் இன்னொருடைய உதவி இல்லாம செய்யவே முடியாது. நமக்கு ஆட்களே வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டாம், நான் தனியா வாழ்ந்துருவேன், நான் தனியா நடந்துருவேன், எனக்கு மனுஷனுடைய சஞ்சாரமே எனக்கு தேவையில்லைன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை நமக்கு தேவையில்லாம இருக்கும், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். சொந்தக்காரங்களை ஏன் நம்ம சண்டை போடாம நல்லா வச்சுக்கணும்? நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் நம்ம ரொம்ப உறவை நல்லா வச்சுக்கணும்? நமக்கு தீமையாய் செய்கிறவர்களை கூட நம்மளை பகைக்காம முடிஞ்ச வரைக்கும் அவர்கள், அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கூடுமான வரையிலும் யாவரோடும் சமாதானமா இருக்கிறதற்காக ஆண்டவர் சொல்றாரு. அதனால நம்ம ஏன் மற்றவங்களை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய ஒரு உதவி இல்லைன்னா அவர்களால ஒரு காரியம் நமக்கு தேவைப்படும். அதனால தான் ஆண்டவர் பல இடங்களில் நீ பகைக்காத, நீ சண்டை போடாத, நீ அப்படியே ஒருவேளை உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குதா, அவங்களுடைய குணங்கள் உனக்கு பிடிக்கலையா, சமாதானமா நீ கம்மி பண்ணிரு, குறைச்சிரு. சரி, ஒருத்தரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அளவா வச்சுக்கணும். சரி, இவங்கள்ட்ட கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி நம்ம பழகுனா டேஞ்சர் ஆயிரும். அதனால அப்படியே அழகா, யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்க நம்ம கூட இனி இருந்த ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா, மெதுவா அமைதியா அழகா அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளை பண்ணணும். இதற்காக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய தொழில் அதிபர் அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாரு. அந்த 15 லட்சம் ரூபாய் ஏமாத்தினதை அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய மகன் தான் அடுத்து அந்த கம்பெனிக்கு ஓனரா வரப்போறாரு. அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா இவனை விடக்கூடாது, நம்ம கூட இருந்துட்டே 15 லட்சம் ரூபாய் அவன் ஏமாத்தி இருக்கிறான், எப்படி நீங்க அவனை விட முடியும்? அதனால அவனை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நம்ம அவன் ஜெயில அவன் உட்கார்ந்தாதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யற அந்த மனுஷனை கூப்பிட்டு, நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்குற, இத்தனை வருஷமும் இந்த கம்பெனி உயர்றதுக்கு நீ தான் காரணமா இருந்திருக்கிற, அதனால நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன், நீ இனி இங்க இருக்க வேண்டாம், நீ தனியா ஸ்டார்ட் பண்ணு, நீ தனியா செய் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீ தனியா ஆரம்பிச்சிருன்னு சொல்லி அனுப்பி விட்ட உடனே அந்த பையனுக்கு பயங்கரமான கோவம் ஏற்கனவே அவன் 15 லட்சம் ரூபாய் திருடி இருக்கிறான், இப்ப திரும்பவும் பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சு போச்சா, அவன் ஏதாவது செய்வனுக்கு இவனை உங்களுக்கு வச்சுட்டானா, இல்ல அவனுடைய காரியத்திற்கு நீங்க ஏதாவது அடிமை ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க அப்பாவை திட்டுறான். நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே இது உள்ளதை கொண்டு வந்துட்டேன், நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய பொறுப்பு வரும்போது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுடைய தகப்பனார் அப்படியே அந்த பையனுடைய வாயை அடைச்சிட்டாரு. பல வருடங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா பீரியடில் அவருடைய கம்பெனியில கிட்டத்தட்ட 3 crores 3 கோடி ரூபாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொடுக்கறதுக்காக ஒன்று வருது. அதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வந்துருச்சு. கரெக்டா அவருடைய மிஷின் ஃபெயிலியர் ஆகுது. அது ஃபெயிலியர் ஆன உடனே அதை ரெடி பண்றதற்கு வெளிநாட்டிலிருந்து தான் ஆட்கள் வேணும். வெளிநாட்டிலிருந்து வருகிறவங்க பல லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு எங்களால் வர முடியாது, இங்க கோவிட் இருக்கு, ரொம்ப மோசமா இருக்குது, வர முடியாது அப்படின்னு. இவர் இந்த ஆர்டரை மட்டும் இவர் வெற்றியா கொடுத்துட்டாருன்னா இவருக்கு அதுல லாபம் 3 கோடி ரூபாய். அப்ப அந்த மிஷின் ஃபெயிலியரா இருக்குது. இப்போ அந்த பர்சன் உள்ள இல்லை. இவர் ஃபோன் பண்ணி, எப்பா இந்த மாதிரி ஒரு மிஷின் ப்ராப்ளமா இருக்குது, நீ வேணா என்னை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, நான் வராமல முதலாளி, உங்களுக்காக வராம எப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த மனுஷனை திருடி சத்தம் போடாம அனுப்பினாரோ அந்த மனுஷன் அந்த மிஷினை ஏன்னா அவனுக்கு ஒரு குற்ற மனசாட்சி,
இவ்வளவு தூரம் நம்ம வந்து திருடி கூட அவர் கண்டுபிடிச்சு கூட நம்மளை திட்டல, நமக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. எப்படியாவது இந்த மிஷினை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவன் வந்து எல்லாத்தையும் பிரித்து போட்டு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு சின்ன ஸ்க்ரூ, அந்த இடத்த அதை ரெடி பண்ணிட்டோம்னா அந்த மிஷின் ஓடும். அவ்வளோதான். அந்த ஸ்க்ரூவை வச்சு ரெடி பண்ணிட்டான். எவ்வளோப்பா செலவாச்சுன்னு கேட்டால் 5 ரூபா தான் சார் செலவாச்சு அப்படின்னு. அவர் கையில் வந்து கொஞ்சம் பணத்தை கையில் கொடுக்கும்போது, சார் இதெல்லாம் வேணாம், நான் சும்மா என்ன சார் நீங்களாம் காசு கொடுத்துறீங்க, நீங்கள் பணமே வேண்டாம் அப்படின்னு. இல்லை வம்படியாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சும்மா ஒரு 2000 ரூபாய் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்போ வந்து தன்னுடைய மகனை கூப்பிட்டு அந்த முதலாளி ஓனர் சொன்னாராமா, இதை பாரு, இந்த மிஷின் மட்டும் இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் இல்லை, இதை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு 3 கோடி ரூபாய் லாஸ். ஆனா இந்த மனுஷனை பகைக்காம, அவன் கெட்டவன்னு தெரிஞ்சிருச்சு, அவனை திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, சரி அவ்வளவுதான் அவன் வேலையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு விட்ட ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய லாபத்தை நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறேன். இப்போவாது உனக்கு புத்தி வருதா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம். அப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யாருடைய எனக்கு இன்னைக்கு ஒருவேளை தெரியும், இன்னைக்கு ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரருடைய உதவி நமக்கு தேவைப்படாது, இன்னைக்கு வேற நம்ம சொந்தக்காரனுடைய உதவி தேவைப்படாது, இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற ஒருத்தருடைய உதவி நமக்கு தேவைப்படாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வந்து உங்களுக்கு பயன்படுவார்கள். நான் வந்து தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும்ன்றதுக்காக நான் வந்து ஸ்டேஜில் நிற்க முடியாது. இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று கர்த்தர் எனக்கு இருக்கிறார், ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை சுற்றி நிறைய பேர் இந்த இடத்துல தேவைப்படுகிறார்கள். அப்படி தேவை அந்த மாதிரி அவங்க மினிஸ்ட்ரி பண்ணாதான் எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ண முடியும். அப்போதான் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக மாற முடியும். ஆனா உலகத்திலேயே உதவியே தேவைப்படாத ஒருத்தர் யார் அப்படின்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் தான் உதவியே தேவைப்படும். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால ஒரு காரியத்தை செய்கிறதற்கு இன்னொரு பொருளோ இன்னொரு நபரோ கண்டிப்பாக அவசியம். இப்ப பாருங்களேன், மனுஷன் எப்படி உண்டானா அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து குரங்குல உண்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் உண்டாயிருச்சு இந்த உலகம் அப்படின்றாங்க. எல்லாம் நல்ல பொடி ஏதாவது. அப்போ உலகத்திலே இருக்கிற ஒரு விஞ்ஞானி வந்து உன்னை கண்டுபிடிக்கணும்னா உன்னை வச்சுதான் உன்னை கண்டுபிடிக்க முடியும், உன்னை வச்சுதான் உன்னை உருவாக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, அவருக்கு எதுவுமே தேவையில்லை, அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவருடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய சக்தி உடையது, உருவாக்கக்கூடிய சக்தி உடையது. இந்த உலகத்தை ஆண்டவர் வந்து இன்னொன்னுல படைக்கல, இன்னொன்னுல ரெடி பண்ணல, ஒன்றுமே இல்லாததை அவருடைய வார்த்தையினால கர்த்தர் படைத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் இந்த காரியத்தை செய்யறதற்கு ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி இதை செய்வேன், எப்படி இதை முடிக்க போறேன். ஆனா அவருக்கு உதவி தேவை இல்லை, அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு தான் எதையாவது வச்சு உன்னை உருவாக்க முடியும். ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும், அவருக்கு எதுவும் இல்லை என்றாலும் நல்லா நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், உமக்கு உதவி தேவை இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை அப்படியே உணர்ந்து பாடி ஆமென். கைகள் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். பாடோ. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஆமென். அப்படிதான், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கைகளால் சொல்லுவோம், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும்,
உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். பாடும் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் பாடுங்க, சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஹல்லேலூயா. கைகளை மேல தட்டி சொல்லு. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஒளியில் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஒருவராய் பெரிய சத்தமா விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமே. சேரக்கூடாத உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எந்த ஒரு ஏதும் இல்லாம, எந்த ஒரு பொருளும் இல்லாம, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாம என் ஆண்டவரால் அற்புதம் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவருக்கு இது இருந்தாதான் அப்படின்னு இல்லை. இல்லைன்னாலும் கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கும்போது நீங்க நினைக்கலாம், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தா கூட நான் விசுவாசமா இருப்பேன். ஒரு கையளவு மேகத்தை பார்த்தா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா கூட நான் சரி ஒரு விசுவாசிப்பேன். ஆனா ஒண்ணுமே இல்லையே. வேதம் சொல்லுகிறது, சாராளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தது சாராளுடைய கர்ப்பம் ஜீவனோட இருக்கும் போது இல்லை, காராளுடைய கர்ப்பம் செத்து போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தது அவன் வயது சரியா இருக்கும் போது அல்ல, அவன் வயது முதிர்ந்தவனாகும் போது கர்த்தர் அவனுக்கு குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவனால மட்டும்தான், எந்த உதவியும் இல்லாம அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தமே படாதீங்க, வருத்தமே படாதீங்க. இது இருந்தா தானே நடக்கும் பாஸ்டர், இது இல்லைன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் பார்க்கிறது மாதிரி கர்த்தரால செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி ஆண்டவரால நடத்த முடியும்னா, நீங்க சொப்பனம் எப்படி பார்க்குறீங்க பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவரால செய்ய முடியும். அவ்வளவு பெரிய வல்லமை புரிந்திய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கலக்கத்தோட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்காகவே சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை. அதான் பானையிலே எண்ணெய் இல்லாமல் போனாலும், கலயத்திலே எண்ணெய் இல்லாமல் போனாலும் அதை நிரம்ப பண்றதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். வெறும் பச்சை தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியுமானால், அவர் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் அழைக்கிற கர்த்தர். அவரால் உங்களுக்காக ஒரு இடத்தை உருவாக்க முடியும். அவருக்காக ஒரு உங்களுக்காக ஒரு சீட்டை ஆயத்தப்படுத்த முடியும். உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை அவரால் உண்டு பண்ண முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா, ஆண்டவர் நினைச்சாருன்னா, அந்த இடத்துல கர்த்தர் உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த
ஒரு பழைய பாடல், ஆமேன், சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்னியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர், மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா. ஆமேன். பாட்டை பாடும்போதெல்லாம் விசுவாசத்தோட பாடணும். எப்போ நம்முடைய ஆராதனை பலனடையும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்போ நம்பிக்கையோட அப்படியே உணர்வு பூர்வமா அந்த ஒரு மனதோட ஆராதிக்கிறோமோ அப்பொழுதே கர்த்தர் அற்புதத்தை ஆரம்பிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது நாங்க மூழ்கி போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. ஆடோ, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. இப்ப கைய மேல தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா. முழுபலத்தோடு தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்ற. அதனால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டாம். அது கண்டிப்பா நம்மளை அமிழ்த்துறதற்கு ஆண்டவர் வந்து அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஆமென். அது ஆண்டவர் சொல்லும்போது தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியின் நடுவிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்ற. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். உலகத்திலேயே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ரெண்டு என்னன்னா, ஒன்று வந்து தண்ணி, இன்னொன்று வந்து நெருப்பு. இந்த தண்ணீரை ஒரு மனுஷனால மேனேஜ் பண்ணவே முடியாது, நெருப்பு அதை மாதிரி ஒரு மனுஷனால மேனேஜ் பண்ணவே முடியாது. இது ரெண்டுமே நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சின சக்தி. இது மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை அடக்கி இருக்கலாம், மனுஷன் வந்து பாம்பை கைக்குள்ள கொண்டு வந்துருவான். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தை தங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது. ஆனா இந்த நெருப்பையும் தண்ணீரையும் மட்டும் எந்த மனுஷனாலையும் அவ்வளோ சீக்கிரமா கட்டுப்படுத்தவே முடியாது. அது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது நஷ்டம் இல்லாம போகவே போகாது.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி, என்னுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனை பாஸ்டர், என்னுடைய சம்பளத்துக்கு மிஞ்சின பிரச்சனை பாஸ்டர், என்னுடைய ஞானத்திற்கு மிஞ்சின பிரச்சனை பாஸ்டர், நான் இதை எப்படி கையாள போறேனே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மிஞ்சி வருகிற பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால, உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, ஆமென், நீங்க அதை ரொம்ப அழகா கையாளக்கூடிய பலனை ஆண்டவர் தயவாய் கர்த்தர் தருவார். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாடலை எல்லாரும் பாடி, தேங்க்யூ ஜீசஸ், என்னோடு கூட இருக்கிற கர்த்தர், நான் மூழ்கி போக மாட்டேன், நான் மூழ்கி போக மாட்டேன், ஆமென், நான் மூழ்கி போவது இல்லை, ஆமென், நான் மடிந்து போக போறதில்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் இந்த பாட்டை பாடும்போது விசுவாசத்தோட பாட போறோம். நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கண்ட்ரோல் பண்ண முடியாத சில சிக்கல்களை ஆண்டவர் இந்த ஆராதனையில கர்த்தர் மாற்ற போறாரு. அந்த சிக்கல்களை ஆண்டவரே டீல் பண்ண போறாரு. கர்த்தரே முன்னாடி நின்று அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இந்த பலன் இல்லாத யுத்தத்துல அவர் நமக்கு பலனா இருக்க போறாரு. அவர் அதற்கான ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போறாரு. அவரால முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென், தேங்க் யூ ஜீசஸ். கரங்கள் எல்லாரும் தட்டி பாடி, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனமாடுவே, ஆடுவோம், மதிப்பிற்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனமாடுவே. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனமாடுவே, மதிப்பிற்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனமாடுவே. இப்ப கைய மேல, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, திரும்ப திரும்ப நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்ற, தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்ற, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, பாடிக்கொண்டே நல்லவரப்பா. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆடுவோம், ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. இப்ப சே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நல்லவரப்பா. திரும்ப திரும்ப கைய மேல தட்டி நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும்
மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து உள்ளீரே. சொல்லுவோம், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி ஐயா, நன்றி ஐயா சொல்லிக்கொண்டே தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உம்மைத்தான் நம்பி இருக்கிறே. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறே. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. இப்ப சொல்லு, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. இயேசுவா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே நன்றி. உம்மை அன்றி நீங்க தான் ஏதாவது செய்யணும். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுவோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய, நீ சொன்ன வார்த்தைய எடுத்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய எடுத்துக் கொண்டு உங்க சமூகத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி. இப்ப செல்வ அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. இயேசுவா, இயேசுவே, இயேசுவே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாருமே இல்ல. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. கைகளை மேல உயர்த்தி உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
நீர் சொன்ன வார்த்தைய எடுத்துக்கொண்டு நன்றியப்பா 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 நன்றி. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே. இப்ப கைய மேல வெத்தி அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான். நல்லவர் நல்லவர், உம்மையன்றி யாரும் இல்லை. நன்றி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தண்ணீரை கடக்கும் போது நம்மோடு கூட இருந்தாரு, அவர் ஆறுகளை கடக்கும் போது நம்மோடு கூட இருந்தார் அல்லவா. அக்கினி ஜுவாலையிலே நாம் நடந்தோம், அந்த அக்கினி நம்மேலே வாசனை கொள்ளாதபடி இதுவரையிலும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனசார நன்றின்னு சொல்லி கர்த்தரை ஆராதிச்சு. நீங்க இல்லாம நீங்க இல்லாம நீங்க இல்லாம நீங்க கூட இல்லாம இருந்தா அந்த அக்கினியை நாங்க தாண்டி இருக்க முடியாதுப்பா. நீங்க கூட இருந்ததுனாலதான் அந்த செங்கடலை நாங்க தாண்டணும். சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோடு, முழு பலத்தோடப்பா. நல்லவர் நல்லவர் நல்லவரே 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 நல்லவரே. அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவெல்லாம் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. மனசார சொல்லுங்க பார்க்கல, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவெல்லாம் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான், நீங்க தாப்பா நீங்க தாப்பா நீங்க தாப்பா. இந்த வார்த்தையை வேற யாருப்பா எனக்கு இருக்கா? என்னை காப்பாற்றுறதுக்கு உங்களை தவிர வேற யாருப்பா இருக்கா? சொல்லுங்க ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கெல்லாம். அந்த வார்த்தையை முழு இருதயத்தோடு கூட நன்றி அப்பா, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமா இருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு கப்பர் சேதம் முடித்து அந்த தீவிலே போய் உட்கார்ந்து குளிர் காய்கிறதற்காக நிறைய பேர் அந்த நெருப்புல உட்கார்ந்து, நெருப்புக்கு சுத்தி உட்கார்ந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எடுத்து போட்ட விறகுல மட்டும் ஒரு விரியன் பாம்பு. சோ எல்லாரும் அவரை குறிச்சு, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எல்லாரும், திரளான ஜனங்கள் ஒரு தவறான எண்ணத்தோட இருக்கிறாங்க, ஒரு தவறான எண்ணத்தோட இருக்கிறாங்க. இவன் மோசமான நபர், இவன் கடலுக்கு தப்பிச்சிட்டான், தண்ணிக்கு தப்பிச்சிட்டான், ஆனா அவனுடைய சாபம் அவனை விடல, கரையில அவனை முடிக்கிறதுக்காகவே வந்துச்சு. இவனை நம்பாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தவறான ஒப்பீனியன் வந்துருச்சு. எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பவுலை தப்பா பார்த்தாங்க, எல்லாருமே தப்பா பார்த்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே
உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரிய வந்து எத்தனை பேர் அவனை அந்த மனுஷனை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை வச்சிருக்கிறாங்களோ அந்த தவறான எண்ணத்தை ஆண்டவர் கொஞ்ச நேரத்திலேயே கர்த்தர் மாற்றிட்டார். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே ஆண்டவர் மாற்றிட்டார். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான தாட் இருக்கலாம். சிலர் உங்களை பார்த்து நல்லவங்க, சிலர் உங்களை பார்த்து கெட்டவங்க, சிலர் உங்களை பார்த்து விழ போறாங்க, சிலர் ஒருவேளை உங்களை பார்த்து இவங்க நிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எந்தெந்த நபரிடத்துல எல்லாம் தவறான எண்ணங்கள் இருக்கிறதோ அந்த தவறான எண்ணங்களை எல்லாம் மாற்றி போடுகிற ஒரு கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்மேல் இருக்கிற அந்த தவறான எண்ணத்தை சீக்கிரமாய் மாற்றுகிறவர். அவர்கள் உங்களை குறித்து மரியாதை கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் அமைக்க போறாரு. உங்களை அவர்கள் மதிக்கிறதற்கு ஒரு நாளை கர்த்தர் வைக்க போறாரு. அவர்களுடைய மனதிலே இருக்கிற அந்த தவறான எண்ணங்கள் முழுவதுமாக மாறப்போகிறது, முழுவதுமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம என்னால சொல்லோ, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. எல்லாரும் சொல்லு. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே. இப்ப கைகளை உயர்த்தி நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் முழு பலத்தோடு இன்னொரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி சொல்லு. நீங்க இல்லாம உண்மாண்டவரே ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது, நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம் தேவன். சொல்லுங்க எல்லாரும். யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன், யாரும் இல்லையே. முடிஞ்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பகவான். உம்மை எத்தனை பேரை பார்த்திருக்கிற ஆண்டவரே, ஆனா உங்களை போல யாருமே இல்லப்பா. சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி, சொல்லுங்க சத்தமா மனசார சொல்லுங்க சிஸ்டர். உங்களை போல யாரு பாருங்க, யாரு பாருங்க. ஹல்லேலூயா. யாரும் இல்லை. இப்ப சொல்லு. உம்மை போல போல என்னை பூரித்திட
ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய தயவு, ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய அரவணைப்பு. இந்த சத்தத்தை சொல்ல சொல்ல ஆண்டவர் நிறைய பேர் அரவணைச்சுட்டே இருக்கிறார். யாருமே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என்னை தேற்றதற்கு கூட ஒருத்தரும் இல்லையா ஆண்டவரே? என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லையா ஆண்டவரே? எனக்கு உதவி செய்கிறது கூட ஒருத்தரும் இல்லையா ஆண்டவரே? எல்லாரும் எனக்கு எதிராக நிற்கிறாங்களே, எல்லாரும் என்ன குற்றப்படுத்துறாங்களே, எல்லாரும் என்ன பேசுறாங்களே. ஆனா ஜீவனின் அதிபதியான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகமே உன்னை தப்பா நினைச்சாலும், இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும், இந்த உலகமே உன்னை உதறி தள்ளினாலும், உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், அரவணைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க எல்லாரும், போல என்னை காத்திட சத்தமா போல என்னை தேடிட உம்மை போல் என்னை புரிந்திட சொல்லி ஆராதிக்க ஆராதிக்க உங்களை நிறைய பேர் பார்த்த பார்வை மாறப்போகும். உங்களை பார்த்த பார்வை மாறப்போகும். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்த பார்வை மாறிச்சோ, அதே மாதிரி கர்த்தர் வெகு சீக்கிரத்துல உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்துவார். வெகு சீக்கிரத்துல கர்த்தர் அங்கீகாரத்தை தருவார். அன்றைக்கு அவர்கள் பார்த்த பார்வை மாறும். உங்களை ஏளனமா பார்த்த பார்வை மாறும். உங்களை குறைவுள்ளவர்களாய் பார்த்த அந்த பார்வை மாறும். தரக்குறைவாய் பார்த்த அந்த பார்வை மாறும். மனிதனுடைய பார்வையை மாற்றுகிறது போல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறவர். நீ சொன்னால் போதும் செய்வே, காட்டும் வழியில் நடப்பே, உன் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு. இப்ப கைகளை வெத்தி ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. மனசார ஆராதிக்க பார்க்கலாம். போதும் செய்வே. ஆமாப்பா 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 சொல்லுங்க அப்பா. நீ சொன்னால் போதும் செய்வே, நடப்பே, உன் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசு. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அனுப்பிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் இருப்பதால் எனக்கு கவலை. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத இயேசுவே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் இருப்பதால் எனக்கு கவலை. ஆராதனை
என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நடப்பேன் உம் பாதம் ஒன்று பிடிப்பேன். என் அன்பு கடைசியாக சேர்ந்து உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்தீர்வேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி அழைத்தீரே, அழைத்தீரே உம் சேவைக்கே என்னை அழைத்தீரே. ஏசப்பா, கிருப கிருப கிருப, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானன் எஜமானரே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் எண்ணமெல்லாம், ஓ என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். கைகளை உயர்த்தி எஜமான் எஜமானரே, திரும்ப எஜமானரே, எஜமானரே, திரும்ப எஜமானரே, என் இயேசு ராஜ், என் இயேசு ராஜனே. கடைசியா ஒரு சரணம், உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. இயேசுவா, ஆகி என்னை மீட்டீரே. பரலோகம் பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானரே, 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 என் இயேசு ராஜனே. கரங்களை தட்டி அந்த எஜமானனாகிய தேவனுக்கு கரங்களை தட்டி, நம்மே மனிதர்கள் வைத்திருக்கிற எண்ணங்களை மாற்றுகிற அந்த எஜமானனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹalleluya, ஹalleluya. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் நன்மை செய்கிற தேவனாய் இருந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனையிலே இவ்வளவு நேரம் நீர் பிரியப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.